கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ செய்தி, யோபு தன்னோட வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொண்டதை விவரித்து எழுதுகிற ஒரு புத்தகம் தான் யோபுவின் புத்தகம். அதில் அவர் அநேக பாடுகளை அனுபவித்ததாக எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை, சோதனை, கஷ்டங்கள் வருகிற போது யோபுவை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்குவோம். யோபுக்கு வராத சோதனையா, யோபு படாத பாடா, அதை விடவா நம்ம பாடுபட்டுட்டோம்? அவருக்கே ஆண்டவர் நல்லதை செஞ்சாரே, ஏன் நமக்கு செய்ய மாட்டாரா அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வந்துடும். ஆனால் நாம் யோபு மாதிரி உத்தமனும் சன்மார்க்கனும் இல்லை. அந்த காலத்தில் கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்களாய் அவங்க இருக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இது கிருபையின் காலமாக இருக்கிறபடியினால நாம் பாவம் செஞ்சுருந்தா கூட அந்த பாவத்தை கர்த்தரோட சமூகத்தில் உண்மையாய் ஒப்படைத்து, இனி நான் இதை போல் செய்ய மாட்டேன்னு சொல்லி நாம் அவரோடு ஒப்புரவாகிற போது யோபுவிற்கு வந்ததை விட பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அதற்காகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். இதுதான் இந்த வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மையான ஒரு நற்செய்தி. அதைத்தான் நாம் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு வாழணும். சரி, இந்த நாள் செய்திக்காக நாம் எடுத்திருக்கிற பகுதி என்னென்னா, பொல்லாத மனுஷன். பொல்லாத மனுஷன் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? இந்த பொல்லாத மனுஷனை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம்? சில நேரங்களில் நம்முடைய இருதயம் உடைஞ்சு போகும். நம்ம கண்ணு முன்னாலேயே படுபாதக செயலை செய்கிறவன் இருப்பான். நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே பொய் பேசுகிறவன் இருப்பான். நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே ரொம்ப கொடூரமானவன் இருப்பான். அவன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியாக நல்ல ஐஸ்வர்யமாக வாழ்ந்துட்டுருக்கிறப்ப நமக்கு ஒரு சறுக்கல் ஏற்படும். என்ன ஆண்டவரே, இவனுங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே. வெளி உலகத்தை விட திருச்சபைகளில் பாருங்கள், திருச்சபையில் இருக்கக்கூடியவங்க காணிக்க காசு எடுத்து, மற்ற காரியங்கள் எடுத்து, ஆலயத்திற்கு உண்டானதை எடுத்து, பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை அவர்கள் சுயமாக எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல சந்தோஷமாக காரில் போகிறதும் வர்றதும், டாம்பிகமாக சுற்றுறதும், பெரிய பெரிய பங்களாக்கள் வாங்குறதும், இப்படி அவங்க ஐஸ்வர்யமாக வாழ்கிறதை பார்க்குற போது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சறுக்கல் வரும். என்ன ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவோ பாடுபடுறோம், எவ்வளவோ வேதனைப்படுறோம், கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டத்துக்கு மத்தியிலும் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த உண்மையான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எங்களுடைய ஒரு நல்ல வாழ்வாதாரத்திற்கான ஒரு உணவு உடைக்கான தேவைகளை கூட எங்களால் பூர்த்தி செய்ய முடியலையே, நாங்கள் என்ன செய்கிறது? ஆனால் அவங்க அப்படி வாழ்ந்துட்டுருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசு கொஞ்சம் வேதனைப்படும் இல்லையா? எல்லோருக்கும் அப்படி ஒரு எண்ணம் வரும் இல்லை? எனக்கும் வந்திருக்கு. அந்த மாதிரி வரும் தானே? இவர்களுக்கெல்லாம் யோபு ஒரு அறிவுரை சொல்கிறார், அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிறார். எதுலன்னு கேட்டிங்கன்னா, யோபு 27ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 11லிருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கிறோம் பாருங்கள். பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும், கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்னவெனில். கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ தேவனிடத்திலிருந்து அவங்களுக்கு என்ன பங்கு, சர்வ வல்லவர் எப்படிப்பட்ட சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சொல்கிறாரு, அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்திற்கு இரையாவார்கள், அவன் கற்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தியாவதில்லை. அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்திற்கு இரையாவார். அவனோட பசங்க, அதாவது இந்த அநியாயமாக சம்பாரித்து, அநியாயமாக கொள்ளையிட்டு, அநியாயமாக வாழ்க்கை வாழ்ந்து, பொது காரியங்களில் தவறான காரியத்தை செஞ்சு தன் ஐஸ்வர்யவானாக மாற்றிக்கிட்டு இருக்கிற அந்த கொடூரன் இருக்கிறான் பார்த்தியா, அந்த பொல்லாதவன், அவனுடைய குமாரர்கள் பட்டயத்துக்கு இரையாவாங்களாம். பட்டயத்துக்கு இரையாவான் அப்படின்னா
அடிதடி, வெட்டுக்குத்து இந்த மாதிரி போய் மற்றவர்களால், ஊர் மக்களால், அரசாங்கத்தினால் தண்டிக்கப்பட்டு அவங்க இறந்து போவாங்க. இது கொடூரம் இல்லையா? அவன் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறது? இப்போ நாம் ஒரு ஒரு கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு வீட்டை வாங்கி வைக்கிறோன்னா அந்த வீடு யாருக்குன்னு கேட்டால் நம்முடைய மகனுக்குன்னு சொல்லுவோம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், என்னுடைய மகன் அதில் சந்தோஷமாக இருக்கணும், அந்த வீட்டு கடன் இல்லாமல் அவன் வாழ்ந்துக்கிட்டு அவன் நல்ல விதமாக இந்த உலகத்தில் வேலை செஞ்சு அவன் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்முடைய பெற்றோர்கள் ஒரு வேளை நினச்சி அந்த மாதிரி நமக்கு ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு வாகனம் கொடுத்துருப்பாங்க, ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சேமித்து வைப்போம் தானே. ஆனால் இந்த பொல்லாதவன் சேமித்து வைக்கிற அதைய அனுபவிப்பதற்கு அந்த பையன் இருக்க மாட்டான், அவன் பட்டயத்துக்கு இரையாயிருவான். அப்புறம் சொல்கிறாரு பாருங்க, அவன் கற்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தி ஆவதில்லை. சாப்பாடு போட்டு அவனுக்கு திருப்தி ஆகாது, வேறு எதையாவது தேடுவாங்க, மதுபானத்தை தேடுவாங்க, சிற்றின்பத்தை தேடுவாங்க. இதனால் திருப்தியாகவே முடியாது அவங்களால. நமக்கு பாருங்கள், காலையில், மத்தியானம், சாயந்தரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கும் சரி சாப்பாடு வயிறார சாப்பிட்டோன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவோம்? அப்பா திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வார்த்தை அவர்களிடத்து வராது. உணவே நம்மை திருப்திப்படுத்தும், சாப்பாடு நம்மளை திருப்திப்படுத்தும், காலை உணவு நம்ம திருப்திப்படுத்தும். நம்ம வயிற்றுக்கு எந்த அளவுக்கு போதுமோ அதை போதும் என்று நாம் சொல்லி திருப்தியோடு இருப்போம். ஆனால் அந்த பொல்லாதவன் கொடூரனோட பிள்ளைகள் உணவினால் அவர்களுடைய வயிறு திருப்தி ஆகாது, ஆகாரத்தினால் திருப்தி அடைய மாட்டாங்க. அதுக்கு வேறு ஏதாவது ஒரு தவறான காரியத்தை செஞ்சு அதை மென்மேலும் 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 அவர்கள் அதன் மீது வெறி கொண்டவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர திருப்தி அடைந்தவர்களாக இருக்க முடியாதுங்கிறார். அடுத்தது சொல்கிறாருங்க, அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள், அவனுடைய விதவைகள் புலம்புவது. இப்போ அவனோட பிள்ளைகளை ஏன்னா அவனோட கண்ணு முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா செத்து போய் புதைக்கப்படுவாங்களாம். எவ்வளவு ஒரு சாபம் பாருங்கள்! அநியாயமாக, அக்கிரமத்தோட, கொடூரமான காரியங்களை செஞ்சு, பொல்லாத காரியங்களை செஞ்சு, சொத்துக்கள் சேர்த்து, கோயிலை கொள்ளடிச்சு, காணிக்கைகளை கொள்ளையடித்து, தனக்கென்று சுயமாய் சேமித்து வைக்கிற அந்த பொல்லாத கொடூரர்களுடைய வீட்டில் பசங்க என்ன பண்ணப்படுவாங்களாமா? கொன்று புதைக்கப்படுவாங்க. அவங்க செத்து போய் புதைக்கப்படுவாங்களாம். விதவைகள் புலம்புவதில்லைங்கிறார். பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். கணவன் இறந்துட்டா விதவை அழுகணும், மனைவி அழுவா, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, இனி வாழ்வாதாரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு நாளும் அவள் அழுது புலம்பிக்கிட்டே இருப்பாள். கர்த்தர் எனக்கு கொடுத்த துணை போயிடுச்சே, இந்த உலகத்தில் நான் இனி எப்படி வாழ போகிறேன், இந்த பிள்ளைகளை எப்படி வச்சு வாழ போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்க? அவங்க அழுது புலம்புவாங்க. அவங்க கூடவே செத்து போயிடுவாங்களா அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு காரியத்திலையும் தான் இழந்த தன்னுடைய கணவனை முன்வைப்பாங்க. அவர் இருந்திருந்தாருன்னா இந்த காரியத்தை நல்லா செஞ்சுருப்பார், அவர் இருந்திருந்தாருன்னா இவங்கெல்லாம் என்னை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க, அவர் இருந்திருந்தாருன்னா எனக்கு நல்லதை செஞ்சுருப்பார், அவர் இருந்திருந்தாருன்னா எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து, இப்படி ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுவாங்க, நினைவு கூர்ந்து புலம்புவாங்க. ஆனால் இங்கே சொல்கிறாங்க, அவர் விதவைகள் புலம்புவதில்லை. அவங்க புலம்ப மாட்டாங்க, போய் தொலைறான் போங்க, அவன் பண்ணாத அக்கிரமமா? இந்த உலகத்தில் ஏகப்பட்ட அக்கிரமம் பண்ணான், அதனால கடவுள் அவனை அடித்தார், அவன் போயிட்டு போகிறான் போங்க, அவன் இந்த உலகத்தில் இருந்தாலும் இன்னும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்த நினைவுகளோ அவனை குறித்த புலம்பல்களோ அந்த விதவைகள் இடத்துல இருக்காதான். எவ்வளோ சாபம் பாருங்கள்! அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்து கொண்டாலும், மண்ணை போல வஸ்திரத்தை சவதரித்தாலும், அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்தி கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான். இப்போ இவன் எவ்வளவு சேமித்து வச்சாலும் சரி, அந்த சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல, புழுதியை நாம் கணக்கிட முடியுமா இந்த உலகத்தில்? அந்த புழுதி மாதிரி கணக்கில் அடங்காத, எண்ணில் அடங்காத சொத்துக்களை அவன் சேமித்து வச்சாலும் சரி, பணத்தை அப்படியே குமிச்சு எப்படி குப்பை, புழுதினா குப்பையை குமிச்சு வைக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா குப்பையை குமிச்சு வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு பணத்தை அவன் குமிச்சு வச்சுருந்தாலும், வஸ்திரம் இருக்குல்ல, துணி, விதவிதமாக துணி,
பீரோவை திறந்தா சும்மா அப்படியே எல்லா ரேக்களையும் துணி துணியாக அடுக்கி வச்சுருப்பாங்க. பல வர்ணத்தில் துணி, விதவிதமாக புடவை, விதவிதமாக பேண்ட் ஷர்ட்டு, விதவிதமான வஸ்திரங்கள், விலையுயர்ந்த வஸ்திரங்கள். சும்மா எப்படி மண் எண்ண முடியாதோ அந்த மாதிரி எண்ண முடியாத அளவுக்கு அவங்க வஸ்திரம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 300 புடவை இருக்குதுங்க, 300 புடவை. அந்த பீரோவை திறந்தா அப்படியே புடவை கீழே விழுகுது. வேறு என்ன பண்ணுறது, அத்தனை புடவை இருக்குது. நான் வந்துங்க ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது ஒரு 20 புடவையாவது எடுத்துடும், ஒரு 20 பேண்ட் ஷர்ட்டாவது வாங்கிடும். எனக்கு பேண்ட் ஷர்ட்டு அளவே இல்லைங்க. வேட்டி ஷர்ட்டு பேண்ட்டு எண்ணில் அடங்காது இருக்கு. என் பசங்க பிள்ளைகளுக்கு அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் நீ எடுத்து வச்சாலும், பணத்தை புழுதியை போல குமிச்சு வச்சாலும் அது உனக்கு பிரயோஜனம் வராது, உன்னோட பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் வராது. அந்த ஐஸ்வர்யானுடைய, அந்த கெட்டவனுடைய, அந்த பொல்லாதவனுடைய, அந்த கொடூரனுடைய குடும்பத்துக்கு அது பயன்படாது. அது யாருக்கு பயன்படுது தெரியுமா? கடைசியில் குற்றம் இல்லாதவன் அதை உடுத்திக்கொள்ளும். எந்த பாவமும் பண்ணாதவன், எந்த குற்றமும் செய்யாதவனுக்கு அது போய் சேர்ந்துடும். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரோட வழிகளில் நடக்கிற நீதிமன்றம் பார்த்தீங்களா, அவனுக்கு போய் சேர்ந்துடும். மனித நேயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு போய் சேர்ந்துடும். இந்த பொல்லாதவனும் இந்த குற்றம் இல்லை, இந்த கொடூரனும் அதை அனுபவிக்க முடியாது. அவனோட பிள்ளைகளோ அவனுடைய சொந்த பந்தங்களோ அதை என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. வெறுமனே சேர்த்து வச்சுக்க வேண்டியதான். அப்போ கடைசியில் சொல்லுவாங்க, இவன் ஓடி ஓடி ஊரையெல்லாம் ஏமாற்றி சம்பாதிச்சான், ஆனால் இவனுக்குல ஒன்றுமே இல்லை. அதை அனுபவிக்கிறதுக்கு இவனுக்கு வாரிசுகள் இல்லை, அதை அனுபவிப்பதற்கு இவன் குடும்பத்தில் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி உலகம் முழுவதும் அவனை காரி துப்புவான். இப்போ நினச்சி பாருங்க நம்முடைய நிலை எவ்வளவு சிறந்ததுன்னு. அப்புறம் சொல்கிறா பாருங்க, அவனுடைய வீடு பொட்டு பூச்சி கட்டின வீட்டை போலவும் காவல் காக்கிறவன் போட்ட குடிசையை போலவும். காவல் காக்கிறவன் போட்ட ஒரு ஊருக்குள்ளே ஒருத்தர் காவலுக்கு போகிறான். அவன் எப்படிப்பட்ட குடிசை போடுவான்? காவலுக்கு போகிறவன் படுத்து தூங்குறதுக்காக போவான்? கொஞ்ச நேரம் நிழலுக்கு ஒதுங்கணும் இல்லையா? கொஞ்ச நேரம் மழை பெஞ்சுன்னா போய் வண்டி நிற்கணும். இதுக்கு தான். அதில் பெட்ரூம் தனியாக, ஹால் தனியாக, கிச்சன் தனியாக, பாத்ரூம் தனியாக, இப்படியெல்லாம் வச்சா காவல்காரன் சௌகரியமான வீட்டை கட்டுவான்? இல்லை. ஒரு தடுக்கு ஒன்றை வச்சு 4 பக்கம் 4 கம்பம் நட்டி மேலே ஒரு தடுக்கு போட்டுவான். அது வேகமாக காற்றடிச்சு நான் தூக்கிட்டு போயிடும். கடுமையான மழை வந்தாலும் பிச்சுக்கிட்டு போயிடும். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் கட்டின வீடு அப்படி ஆயிருமா? எப்படி? இந்த இயற்கையினால் அழிஞ்சு போயிடும். இயற்கையினால் அது அழிஞ்சு போயிடும். அது நிரந்தரமாக இருக்காது, அது அவங்க கையில் இருக்காது. பொட்டுப்பூச்சி கட்டின வீட்டு மாதிரி இருக்குமா? அதில் வாழவும் முடியாது. அவ்வளோதான். அது ஒரு முறை முட்டையிட்ட குஞ்சு பறிச்சுச்சுனாக்கா அது நாசம். அந்த மாதிரி பொல்லாதவனும் கொடூரனும் கட்டின வீடு அப்படி இருக்குமா? அவன் ஐஸ்வர்யவானாய் தூங்கி கிடந்து ஒன்றும் பறிகொடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும்போது ஒன்றும் இல்லாதது. திடீர்னு அவன் இடத்துல இருக்கிறது எல்லாமே பறி போயிடும். எப்படி ஏமாற்றி, எப்படி மக்களுடைய காசை ஏமாற்றி, திருச்சபையை ஏமாற்றி அவன் எப்படி சம்பாதிச்சானோ அது இமைப்பொழுதில் காணாதது. அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தையை கஷ்டத்துக்கு மத்தியில், கடுமையான சோதனைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய யோபு என்கிற மனிதன் ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. அப்போ நம்ம இன்றைக்கு இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறோமே, நமக்கு அதிகமான வசதி இல்லையே, அதிகமான ஐஸ்வர்யம் இல்லையே, நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பணம் இல்லையே, நம்முடைய தேவைகளை உடனடியாக பூர்த்தி பண்ணுவதற்கு நமக்கு வசதி இல்லையே அப்படின்னு நம்ம புலம்பி தவிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல சுவிசேஷமான வார்த்தை இது. நம்ம பசங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும், நாம் கட்டின வீடு சின்ன வீடாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும், கர்த்தர் அந்த வீட்டில் தங்கி இருப்பார்,
நாம் 2-3 துணி வச்சுருந்தாலும் அதை தினமும் துவைச்சு, அதாவது கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லுவாங்க, அது அழுக்கானாலும் அதை துவைச்சி போட்டுட்டு வர சமாதானம் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பணம் மாதத்தில் நாம் கடுமையாக உழைச்சி நம்ம கிடைக்கிற பணத்தில் சாப்பாட்டுக்கு தனியாக, துணிமணிக்கு தனியாக, வீட்டு வாடகைக்கு தனியாக, அல்லது வீட்டு கடனுக்கு தனியாக, எல்லா தேவைகளுக்கு தனியாக, காணிக்கைக்கு தனியான்னு எடுத்து வச்சுட்டு இந்த மீதி ரொம்ப சொற்பமாக இருக்கக்கூடிய தொகையை கொண்டு சேமிப்புக்குன்னு நம்ம வைக்கிறோமே, அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, எவ்வளோ பெரிய சந்தோஷம். என்னை யாரும் கடன்காரர் யாரும் என்னை தொந்தரவு பண்ணுறதில்லன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அப்போ இதுதானே ஆசீர்வாதம். நம்ம பொல்லாதவனாக இருந்து, கொடூரனாக இருந்து, அக்கிரமக்காரனாக இருந்து, திருச்சபையில் பொய் பேசுகிறவனாக இருந்து நாம் ஐஸ்வர்யவானாய் வாழ்கிறதை விட குறுகிய சின்ன வீட்டில் நல்லதொரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வது சிறந்தது. அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம அப்படி ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருக்குமானால், நம்ம பெரிய பணக்காரனாக வாழணும், ஐஸ்வர்யவானாக வாழணும், நம்ம எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எந்த வழியில் வேணாலும் நம்ம பணக்காரனாவது ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. விட்டுட்டு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படும். இங்கே யோபு எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் ஐஸ்வர்யவானாக இருந்து எல்லாத்தையும் இழந்தார். இழந்ததற்கு பிறகு அந்த கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருங்க, இந்த வார்த்தை சொல்கிறார். 2 அத்தனையான 3 அத்தனையான 4 அத்தனையான ஆசீர்வாதம் அவர் வருவதற்கு முன்னால், தன்னோட ஐஸ்வர்யத்தெல்லாம் இழந்ததற்கு பின்னால், இந்த 2க்கும் இடைப்பட்ட காலத்தில் அவருடைய நண்பர்கிட்டையும் மனைவிகிட்டையும் பேசுகிற போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார், அனுபவித்து சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். கர்த்தர் நம்மீது நினைவுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக இருக்கிறார். அவர் நமக்கு பங்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு நம்முடைய வேலைகளை செய்ய போகிறப்ப வர்றப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு பங்காக இருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையின் சரிபாதி பங்கு ஆண்டவருடையது. அவர் நம்மை எந்த விதத்திலையும் அழிஞ்சு போகாதபடிக்கு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம் கட்டி இருக்கிற வீட்டையும் நம் வாங்கியிருக்கிற வாகனத்தையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா இது எல்லாமே நம்முடைய கடுமையான உழைப்பினால் வாங்கினது. யாரையும் ஏமாற்றாமல், யாரையும் நாம் பொல்லாத காரியங்களை செய்யாமல், கொடூரமாய் நாம் நடந்து கொள்ளாமல், உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருக்கு பயந்து உழைத்து சம்பாதிக்கிற இந்த வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அது 1000 தலைமுறைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கும். நமக்கு, நம்முடைய பிள்ளைக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு என்று நாம் ஆசீர்வாதத்தை நாம் சேமித்து வைக்கணும். ஆனால் இங்கே பொல்லாதவனுடைய பிள்ளையோ கொடூரனுடைய பிள்ளையோ புதைக்கப்படுவார்கள். அன்பானவர்களே, நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் கர்த்தருடைய கரத்திலே நன்மையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. கடுமையான சோதனையில் இருந்தபோதும் கூட யோபு என்கிற அந்த மனிதன் எங்களுக்கு நல்லதொரு பாடத்தை புகட்டும்படியான அறிவுரைகளை இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவரே. அந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு, அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு நாங்களும் ஆண்டவரே பொல்லாத காரியங்களை செய்யாமல், கொடூரனாய் நாங்கள் நடந்து கொள்ளாமல், உண்மையாய் உத்தமமாய் கடவுளுக்கு பயந்தவர்களாய் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. கொஞ்சமாய் சம்பாதித்தாலும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டு. உடைய இரக்கமும் உடைய கிருபையும் உடைய வசனங்களும் எங்களை என்றென்றைக்கும் வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.